இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட மனைவி பேரு தீபா. அவங்க இப்ப உயிரோட இல்ல. இவரோட அம்மா வழி தாத்தா பேரு ராஜா சேதுபதி, பாட்டி பேரு பரமேஸ்வரி. தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தாத்தா ராஜா சேதுபதி ஊருக்கு வராரு. அங்க ஒரு கோவில் கும்பாபிஷேகம் செய்யாம ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிறத பார்த்து தான் தாத்தா உதவியோட திறந்து வைக்கிறாரு. கோயில திறந்தா கும்பாபிஷேகத்தை சீக்கிரம் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அத ராஜா சேதுபதியோட மகன் ராஜராஜன் தான் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா ராஜராஜன் சாமுண்டீஸ்வரிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டே போயிடுறாரு. அவரை கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்த கார்த்திக் பிளான் பண்றாரு. அதுக்காக சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவரா வேலைக்கு சேர்றாரு. அந்த குடும்பத்துக்கு நிறைய நல்லதும் செய்யறாரு. அதனால அவரை புடிச்சு போய் சாமுண்டீஸ்வரி தான் பொண்ணு ரேவதிக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அங்க இருந்தே தாத்தா குடும்பத்தையும் மாமா குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் இந்த கேஸோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி. அவ்வளவுதான். இதுதான் நாம கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்கள். இந்த ரிப்போர்ட்டை தான் சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட நாம சப்மிட் பண்ணணும். மேடம், ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம கிட்ட நிறைய கேசஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வரப்ப கடைசியா குற்றவாளியா யாரையாவது கண்டுபிடிப்போம். ஆனா இந்த கேஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம விசாரிச்சு கண்டுபிடிச்ச நபர் குற்றவாளி இல்ல, ஒரு நல்ல மனுஷன். அது மட்டும் இல்ல, பகையா இருக்கிற ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக டிரைவரா நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேராது. அப்புறம் அந்த கார்த்தியோட லட்சியம் நிறைவேறாமலே போயிடும். இவ்வளவு நாள் அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும் மேடம். அதனால இந்த உண்மையை எல்லாம் சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லி ஆகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். நமக்கு அந்த சாமுண்டீஸ்வரி கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, அவங்களோட மருமகன் யாரு, ராஜா சேதுபதியோட உண்மையான பேரன் யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றதுதான். இப்ப அந்த ரிப்போர்ட் நம்ம கையில இருக்கு. நாம நம்ம வேலையில சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. இதுல இருக்கிற நியாய தர்மத்தை எல்லாம் அலசி ஆராயறதெல்லாம் நம்ம வேலையில. கொடுத்த டாஸ்க கரெக்டா செஞ்சோமான்னு தான் பார்க்கணும். ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம கொள்கையை கொஞ்சம் தளர்த்துக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுது மேடம். நீங்க அப்படியே உண்மையை சொல்லி ஆகணும்னு நினைச்சா அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாமே. அதுக்குள்ள அந்த கார்த்தி ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவாரு. இல்ல, அது நம்மளோட வேலைக்கு செய்யற துரோகம் ஆயிடும். நம்மள நம்பி வந்த கிளையண்ட்டுக்கு நாம நேர்மையா இருக்கணும். சோ கார்த்திக் தான் ராஜா சேதுபதியோட பேரங்கிற உண்மையை நான் சொல்லதான் போறேன்.